Good morning students. Now we teaching the subject maths. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸசைஸில் வந்து இந்த 3 எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னதுன்னா டு செக், அதாவது இது டு செக் இந்த லைன் பாருங்கள். டு செக் எனி மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம் யூஸிங் த காஸ்டிங் அவுட் ஆஃப் நைன்ஸ் மெத்தட். அதாவது என்னது யூஸிங் அவுட் ஆஃப் காஸ்டிங் அவுட் ஆஃப் நைன்ஸ் மெத்தட். அதே மாதிரி மாடலில் தான் ஆட் பண்ண 9 வர நம்பர்ஸும் அடுத்தது 9ங்கிற கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து ஆட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். மல்டிப்ளிகேன், அதாவது என்னது மல்டிப்ளேயர் ப்ராடக்ட். அதாவது மல்டிப்ளிகேன் மல்டிப்ளேயர் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ப்ராடக்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைன் பாருங்கள். கிராஸ் அவுட் த 9 அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் 9. அதாவது என்ன, எதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிக்கணும், 9ஐ கிராஸ் பண்ணிக்கணும். அடுத்தது காம்பவுண்ட்ஸ் ஆஃப் 9, அதாவது ஆட் பண்ணனா வரதை ஆட் பண்ண வந்த 9 நம்பரை அடிச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 327 இன்ட்டு 42 ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 13,734. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு 327 வந்து மல்டிப்ளிகேன், 42 வந்து மல்டிப்ளேயர், ப்ராடக்ட் வந்து இது 13,734. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காம்பவுண்ட் ஆஃப் 9 வந்து அடிச்சிருக்காங்க, ஆட் பண்ண வர 9 அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மல்டிப்ளிகேனில் வந்து ஆட் பண்ண 9 வந்துச்சு. ஸோ அதனால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மல்டிப்ளேயர் இங்கே பாருங்கள். இங்கே வந்து நம்பர் 9 வரல, நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் ஆஃப் 9 வரல. ஸோ இதுலேயும் பாருங்கள், இந்த ப்ராடக்ட்லேயும் நம்மளுக்கு என்ன வரல, காம்பவுண்ட் ஆஃப் 9 வரல, ப்ராடக்ட் ஆஃப் 9 வரல, அதாவது என்ன 9 வரல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு அடிஷ்னல் ரிமைனிங் நம்பர் என்னது, 3. என்ன ரிமைனிங் நம்பர் 3. இப்போ இதில் வந்து 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 4 + 2 என்னது பண்ணுவோம், 4 + 2. அடுத்தது இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ++ஆக ஆட் பண்ணுவோம். 1 + 3 + 7 + 3 + 4. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ என்னது 3 அப்படியே வச்சுக்குவோம், மல்டிப்ளை அந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்குவோம். 4 + 2 நம்மளுக்கு என்னது, இந்த லைன் 4 + 2 என்னது 6. ஸோ 3 × 6ன்னு வருது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் பாருங்கள், 1 + 3 எவ்வளோ, 4. 4 + 7 11, 11 + 3 14, 14 + 4 18. ஓகேங்களா? இப்போ 3 6 ஆர் என்னதுக்கான அடுத்த ஸ்டெப்பு, இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 3 6 ஆர் 18. ஸோ இந்த 18 அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்பு 2 டிஜிட்டாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி எழுதுவோம். 1 + 8 1 + 8ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ 1 + 8 என்னது 9, 1 + 8 9. ஸோ இது வந்து என்னது 9 = 9. ஸோ இந்த சம் என்னது யூஸ் தி சம் இஸ் கரெக்ட். அதாவது என்னது 9's மல்டிபிள் ஆஃப் 9ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மல்டிபிள் ஆஃப் 9 வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேவா? ரெண்டு வர ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே க்ரீன் இன்க்ளூட் இன் டிவிஷன் ப்ராப்ளம் வி கேன் செக் த குவேஷன் பை காஸ்டிங் அவுட் ஆஃப் 9's மெத்தட். எப்படி நம்ம அடிஷனோ சப்ராக்ஷனோ இப்போ மல்டிப்ளிகேஷன் சம்முக்கு பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம டிவிஷன் சம்முக்கும் பார்க்கலாம். ஓகேவா? குவேஷியன்ட் நம்ம டிவிஷன் சம்மு கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதே காஸ்ட் ஆஃப் 9 மெத்தட் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள். அடுத்தது, ரிமெம்பர் த டிவிஷன் இஸ் நத்திங் மோர் தென் த ரிவர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அதாவது என்னது, ரிமெம்பர் த டிவிஷன் இஸ் நத்திங் மோர் தென் த ரிவர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். சேம் மாதிரி தான் என்னது, நம்ம மல்டிப்ளிகேண்டில் எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே டிவிஷன் சம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம் அதே மாதிரி அடிஷன் பண்ண போகிறோம். அதுதான். ஓகேங்களா? இப்போ டிவிடன் இந்த லைன் பாருங்கள். டிவிடன் ஈக்குவல் டு டிவிசார் இன்ட்டு குவேஷியன் ப்ளஸ் ரிமைண்டர். ஓகேங்களா? டிவிடெண்ட் வந்து என்னது, டிவிசார் இன்ட்டு குவேஷியன் ப்ளஸ் ரிமைண்டர். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். இது என்னது, 525 டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 35. ஓகேங்களா? இப்போ இந்த சம்மு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுலையாச்சும்
ப்ராடக்ட் ஆஃப் 9 வந்திருக்கு, அதாவது 9 இல்லைன்னா காம்பவுண்ட் ஆஃப் 9 வந்திருக்கா. 5 to 7 இது எதுவுமே வரல. 15ல் அதே மாதிரி வரல, எதுவுமே வரல. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு எந்த நம்பர் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடிஷன் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பு பாருங்கள், எல்லாத்தையும் என்ன பண்ணால் ஆட் பண்ணுறோம். 5 + 2 + 5 என்னது 12. 1 + 5 6 = 3 + 5 8. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துன்னு சொல்ல பார்க்கலாம். 12 / 6 = 8. அதாவது என்னது, டிவைடடாக இருந்தால் இந்த டிவைடு சிம்பிளுக்கு அடுத்து இருக்க நம்பரை வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்து மல்டிபிள் ஆஃப் 6ஆக நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, அதாவது எப்படி இங்கே பாருங்கள், 1 / 2 = 1ன்னு இருக்குது. ஓகேங்களா, இதை நம்ம எப்படின்னா இந்த நம்பரை நம்ம அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகிறோம். அதாவது என்ன சிம்பிளாக டிவைடாக இருந்துச்சுன்னா அந்த சைடு போகணுன்னா நம்ம என்ன சிம்பிளாக மாறும், மல்டிபிள். இப்படி 2 இந்த மாதிரி ரைட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா, புரியுதுங்களா, அதாவது என்னது, டிவைடுக்கு இந்த சைடு இருக்கிற நம்பரை வந்து நம்ம ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போய் ரைட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஸ்டெப்பு ரைட் பண்ணியிருக்காங்க. சாரி, இந்த ஸ்டெப். ஓகேங்க, 12 வந்துட்டு இங்கே வச்சுக்கிருக்காங்க. இந்த டிவைடட் 6 இருக்கிறது வந்து இந்த சைடு என்ன மல்டிபிள் ஆஃப் 6ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 12 8 6 ஆர் என்னக்கன்னா 48. ஸோ 8 6 ஆர் 48 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது பாருங்கள் 12ன்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்கேயே ஆன்சர் கரெக்டு வந்துருச்சு, இருந்தாலும் நம்ம என்னது டபுள் டிஜிட் இருக்கிறது வந்து சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டெப்பாக மாற்றுவோம், 1 + 2 1 + 2 இன்னும் செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக சிங்கிள் டிஜிட் என்னது 3 = 3. ஸோ இந்த சம்மு நம்ம போட்டிருக்கிறது வந்து கரெக்டு. ஸோ இதே மாதிரி காஸ்ட் ஆஃப் 9 மெத்தடில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்த பேஜ் எடுத்துக்கலாம். இப்போ 45 பேஜ் நம்பர் முடிச்சாச்சு. இப்போ நான் இந்த அதாவது என்னது, இந்த மல்டிபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் டிவிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டுனாக்கன்னா, அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் 3.2bயில் சர்க்கிள் த கரெக்ட், அதாவது என்னது இந்த சம்மு ஃபஸ்ட்டு சம்மு செகண்ட் சம்மு ஹோம்ஒர்க் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அப்படியே எழுதி மல்டிபிள் பண்ணி போடுறது தான். டிவிஷனில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அதாவது என்னது, சப்ட்ராக்ஷன் பண்ணி போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ 2 சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு அந்த சைடு இருக்கிற நம்பரை வந்து என்ன பண்ணணும், ஈக்குவலுக்கு அந்த சைடுக்குன்னா மல்டிபிள் ஆஃப் கொண்டு வந்து போடணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளில் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் செஞ்சுறீங்க. ஓகே, இந்த 2 ஹோம்ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், ஏபிள் டு, அதாவது என்னது, இந்த லைன் பார்க்க போகிறோம். ஏபிள் டு ஐடென்டிஃபை patterns in multiplication and division by tens and hundreds. அதாவது என்னது, நம்ம ஈஸியாக 10ஆலே 100ஆலே எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள். இப்போது 10ன்னா என்னது ஒரு 0, 100ன்னா என்னது டபுள் 0. ஸோ எந்த ஒரு நம்பரால் 10ஆலே மல்டிபிள் பண்ணுனா, இப்போ 10ஆக இருந்தால் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறீங்க, 100ஆக இருந்தால் 2 0 ஆட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதாக்கண்ணா. ஓகேங்களா, புரியுதா, இப்போ 10ஆக இருந்தால் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறீங்க, 100ஆக இருந்தால் 2 0 ஆட் பண்ணிக்கிறீங்க. அதான் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கொடுத்துருக்காங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த 57 × 10 என்னது ஒரு 0. ஸோ அந்த நம்பரோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 57 × 100 என்ன பண்ணியிருக்காங்க, 2 0 வந்திருக்கனால நம்ம என்ன பண்ணோம், 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். நம்பர் அப்படியே எழுதி 2 0. இது வந்து 10 100 1000 இந்த மாதிரி கொடுத்தா. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் 9 × 400. இப்போனா 9 ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணோம், 9 4 மல்டிபிள் பண்ணிடணும். 9 4s ஆர் என்னது 36, 9 4s ஆர் என்னது 36. அப்போ நான் எத்தனை 0 கொடுத்துருக்காங்கன்னா 2 0. ஸோ 9 4s ஆர் 36 ரைட் பண்ணி 2 0 அப்படி எழுதிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் 80 700. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. நம்ம அப்போனா எத்தனை 0 போடணும், 3 0 போடணும். இந்த 8ங்கிற நம்பரையும் 7ங்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு 3 0 ஆட் பண்ணணும். ஓகேங்களா, 8 7s ஆர் 56. அதனால் 56 ரைட் பண்ணி எத்தனை 0 போட்டிருக்காங்க, 3 0. ஓகேங்களா, அடுத்து இதே மாதிரி டிவிஷன் சம்முக்கு 10 ÷ 2 5. அதே மாதிரி 10 ÷ 2 5.
100 divided by 2 50, 1000 divided by 2 500. ஒவ்வொரு ஜீரோவை இங்கே ஆட் ஆகி இதை இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி தான் இப்போ ஆக்டிவிட்டி பார்க்க போகலாம். இப்போ வந்து இதை கொடுத்துருக்க நம்பரால் 200 மல்டிபிள் பண்ணும். 3 2s are 600. 3 2s are இங்கே வந்து என்ன பண்ணுவோம் நம்ம 600. அடுத்தது வந்து 2 2s are 400. நான் ப்ரஷ்ஷில் வந்து பெருசாக எழுதுறதுனால பெருசாக வருது, நீங்கள் நோட் சின்னதாக எழுதிங்க. அடுத்து 4 2s are 800. 4 2s are 800. அடுத்தது 5 2s are 1000. 5 2s are 1000. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் 3ஆல் மல்டிபிள் பண்ணி இது வந்து புக்கில் இருக்க பேஜ் நம்பர் 46 புக்கில் இருக்கிற ஹோம்ஒர்க் எடுத்து ஆக்டிவிட்டி செஞ்சுருங்க. இப்போ உங்களுக்கு அப்போனா 3 ஹோம்ஒர்க்கு எக்ஸசைஸ் 3.2bயில் ஃபஸ்ட் 2 சம்மும் இந்த ஒரு இது மட்டும் முடிச்சிருங்க. ஓகேங்களா? ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.